ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் போட்டின்னு சொல்லப்படுற ஆட்டு குடலை வச்சு எப்படி ஒரு சுவையான குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இந்த குடல் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய தக்காளி 2, தேங்காய் அரை மூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், குழம்பு பொடி 3 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 4, சோம்பு பொடி 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. அரை கிலோ ஆட்டுக்குடலை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. அடுத்து தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு பேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி 2 ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காயையும் இதே மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து குடல்ல இருக்கிற தேவையில்லாத வாசனைய எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அதுல மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி லைட்டா கொதிச்சதும் கழுவி வச்சிருக்கிற குடலை ஆட் பண்ணிக்கங்க. பொதுவா குடல்ல ஸ்மெல் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சா சாப்பிடுறப்ப ஸ்மெல் இருக்காது. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குடலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழாய் குழாயா இருக்கணும். இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தண்ணிய நல்லா வடிகட்டி குடலை பிரிச்சு எடுத்துக்கங்க. இப்ப இந்த குடல்ல எந்த தேவையில்லாத வாசனையும் இருக்காது. அடுத்து மட்டன் குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்க வச்சிருந்த வெங்காயம், சோம்பு பொடி, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து குழம்பு பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி வெங்காய கலவைய ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்ப சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற குடலை இதோட ஆட் பண்ணிக்கங்க. மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வதக்குனதெல்லாம் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விடுங்க. குடல் மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊத்திக்கங்க. குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது குக்கரை மூடி 12 விசில் விடுங்க. சிம்மு அடங்கினதும் குக்கர் மூடியை திறந்து பாருங்க. குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும். ஆட்டுக்குடல் பொதுவாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும். இந்த முறையில செய்யறப்ப போட்டியும் நல்லா வெந்திருக்கும். சாதத்துல ஊத்தி சாப்பிடுறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும். சுவையான மட்டன் குடல் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.